நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்காக புதிய சேவை பிரமாணம். கொழும்பு மாநகரில் வாகன நெரிசலை தடுக்கும் நோக்கத்துடன் புதிய ரயில் பாதைகள். கோவிட் தொற்றி உயிரிழப்போரின் பிரேதங்களை அடக்கம் செய்வது தொடர்பான வழிகாட்டல்கள் வெளியீடு. மேலும் 417 பேர் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைவு. இந்திய விமானப்படை தளபதி இலங்கை பிரதமருடன் சந்திப்பு. உலகச் செய்திகளில் தாம் அரசியலில் இருந்து விலகுவதாக அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் சசிகலா அறிவிப்பு. விளையாட்டுச் செய்தியில் இலங்கை மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி ஆன்டிகுவாவில். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக சேவை பிரமாணம் ஒன்றினை உருவாக்கப் போவதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துறைசார் உத்தியோகத்தர்களில் 80% பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். சமகால அரசாங்கம் மக்களுக்காக அளப்பரிய சேவையினை ஆற்றியுள்ளது. உறுதிமொழிகளை நிறைவேற்றும் வகையில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தகவல் அறிவித்தார். முன்னே அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 14,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை அரசு சேவையில் உள்ளிருக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகரில் வாகன நெரிசலை குறைக்கும் நோக்கத்துடன் பாரிய அபிவிருத்தி திட்டம் அமுலாக்கப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் கொழும்பு உள்ளிட்ட சன நெரிசல்மிக்க பிரதேசங்களை உள்ளடக்கியவாறு 3 ரயில் பாதைகள் நிர்மாணிக்கப்படும். ராகமையில் இருந்து கொழும்பு கோட்டை ஊடாக கிர்லப்பன வரையிலும், மொரட்டுவ, பிலியந்தல, நாரகேன்பிட்ட ஊடாக களனி வரையிலும், கொட்டாவ, பன்னிப்பிட்டிய, தலவத்துகொட ஊடாக ஹொனிப்பிட்டி வரையிலும் ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இதுபற்றி ஆராயும் கலந்துரையாடல் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நிதி அமைச்சில் இடம்பெற்றிருக்கிறது. திட்டத்தில் மஹரகம நகரையும் உள்ளடக்குவது பிரயோசனமாக இருக்கும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தேவைக்கு அமைய அபிவிருத்தி இடம்பெறுதல் வேண்டும். அவ்வாறு இல்லாத அபிவிருத்தி திட்டங்கள் நாட்டிற்கு தேவையில்லை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய கொட்டாவ ஹுனுப்பிற்றிய ரயில் பாதையில் மஹரகம நகரையும் உள்ளடக்க முடியும் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் சுட்டிக்காட்டினார்கள். வீதி போக்குவரத்து நெரிசலினால் 2019ஆம் ஆண்டு விளைந்த நாளாந்த நஷ்டம் 100 கோடி ரூபாவென்று பொருளாதார மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கான தீர்வுகளுள் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட்ட சிட்டி பஸ் சேவை சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. உத்தேச ரயில் பாதை திட்டம் அரச தனியார் ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டமாக அமலாக்கப்படும். இதற்கான நேரடி வெளிநாட்டு முதலீடு 500 கோடி அமெரிக்க டாலர் ஆகும். அரசாங்கம் 6% பங்களிப்பினை வழங்க இருக்கிறது. கோவிட்-19 தொற்றி மரணமடைவோரின் சடலங்களை இரணை தீவில் அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்கின்ற போது அனுசரிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த விசேட வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. மரணம் பற்றி உறவினர்களுக்கு முறையாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உரிய மருத்துவமனையின் பணிப்பாளரோ மருத்துவ பிரிவின் தலைவரோ பிரேதத்தினை நல்லடக்கம் செய்ய உறவினர்களின் அனுமதியினை பெறுதல் வேண்டும். அடக்கத்திற்காக பிரேதம் கொண்டு செல்லப்படுகின்ற ஸ்தானம் திடீர் மரண விசாரணை அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியம். பிரேதத்தினை கொண்டு செல்வதற்கான வசதிகளை வைத்தியசாலை பணிப்பாளர் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். பிரேதம் கொண்டு செல்லப்படும் தினத்தினை சுகாதாரத்துறையினர் உறவினர்களுக்கு அறிவிப்பார்கள். பிரேதம் வைக்கப்படும் பெட்டியினை உறவினர்கள் வழங்க வேண்டும் என்று வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய சமய சடங்குகளை மேற்கொள்ள முடியும். அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற பிரேதங்களை கொழும்பு சட்ட மருத்துவ உத்தியோகத்தர் அலுவலகத்தில் இருந்தும் வெலிகந்த வைத்தியசாலையில் இருந்தும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த பிரேதங்களை வைத்தியசாலைகளுக்கு ஒப்படைக்கும் பொறுப்பு சுகாதார அதிகாரிகளை சார்ந்தது. பிரேதங்கள் ஒவ்வொரு நாளும் காலை 5:30 இரணை தீவிற்கு கொண்டு செல்லப்படும்.
பிரேதங்களை அடையாளம் காணும் நடைமுறையில் இணைகின்ற 2 பேர் சுகாதார வழிமுறைகளுக்கேற்ப தீவிற்கு சென்றால் அனுமதி வழங்க முடியும். பிரேதம் பெட்டிக்குள் இடப்பட்டதன் பின்னர் அதனை திறக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இறுதி கிரியைகளில் இறந்தவரின் உறவினர்கள் பங்கேற்கலாம். பிரேதம் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களின் பாதுகாப்போடு அடக்கம் செய்யப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன அறிவித்திருக்கிறார். நேற்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 355 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84,205 அதிகரித்துள்ளது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. கோவிட் தொற்றின் பின்னர் மருத்துவ பராமரிப்பில் இருந்து 416 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 80,437 ஆகும். நேற்று கோவிட் மரணம் ஒன்று பதிவு செய்யப்பட்டது. ஏறாவூரை சேர்ந்த 65 வயதுடைய பெண் தொற்றுக்கு பலியானார். இதன் பிரகாரம் இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 484 அதிகரித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கும் 20% கோவாக்ஸ் வசதியின் கீழான தடுப்பு மருந்து தொகை எதிர்வருகின்ற 7ஆம் தேதி இலங்கையினை வந்தடையவிருக்கிறது. இந்த வசதியின் மூலம் 2,64,000 தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று ராஜாங்க அமைச்சரான விசேட மருத்துவ நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருக்கிறார். இலங்கை விலை கொடுத்து வாங்கிய 5 லட்சம் தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பு மருந்தும் சீனாவின் சைனாஃபார்ம் நிறுவனத்தின் தடுப்பு மருந்தும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நடைமுறை 2 வாரங்களுக்குள் பூர்த்தியாகும். சுகாதார அமைச்சு முறையான வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பு மருந்தேற்றல் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராமெக்ஸ் குமார் சிங் பவுத்ரியா பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படை தளபதி இலங்கை வந்துள்ளார். இந்த விஜயத்தில் அவர் பிரதமரை சந்தித்திருக்கிறார். இதன்போது இலங்கைக்கு தொடர்ந்து பாதுகாப்பு உதவிகளை வழங்கப் போவதாக இந்திய விமானப்படை தளபதி உறுதியளித்திருக்கிறார். இலங்கையும் இந்தியாவும் நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பினை பேணி வருகின்றன. இது சமுத்திரவியல் பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தலை முறியடித்தல் போன்ற பல்துறை சார்ந்ததாக விஸ்தாரம் பெற்றுள்ளது. இந்த ஒத்துழைப்பினை மேலும் விரிவுபடுத்தலாம் என்று இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்திருக்கிறார். யாழ் சிவில் அமைப்புகளின் கேந்திர நிலையம் ஏற்பாடு செய்யும் ஊர்வலம் இன்று கண்டியில் இருந்து அனுராதபுரம் வரை பயணிக்க உள்ளது. வடக்கிலும் தெற்கிலும் வாழும் மக்களுக்கு இடையே ஒத்துழைப்பினை வலுப்படுத்துவது ஊர்வலத்தின் நோக்கம் என்று கேந்திர நிலையத்தின் பொறுப்பாளர் அருண் சித்தார்த்தன் தெரிவித்தார். வடக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கும் தெற்கில் வாழும் சிங்கள மக்களுக்கும் இடையில் நட்புறவு வலுப்பட வேண்டும். இதன் மூலம் இனவாதம், மதவாதம், பிரிவினைவாதம், பயங்கரவாதம், குலபேதம் போன்றவற்றினை தோற்கடித்து தேசிய ஐக்கியத்தினை உறுதிப்படுத்த முடியும் என்று சிறு சித்தார்த்தன் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடெங்கிலும் உள்ள விகாரைகளில் ஏற்பாடு செய்யும் ரத்தன சூத்திர பிரித் பாராயணத்தின் 126வது நிகழ்ச்சி வெளிமட தம்பவின் புராதன விகாரையில் இன்று இடம்பெறும். இதன் நேரடி அஞ்சலை தேசிய வானொலியின் பிரதான சிங்கள அலைவரிசைகளிலும் பிராந்திய சேவை அலைவரிசைகளிலும் நேர்கள் செவிமடுக்கலாம். அவை உள்நாட்டு செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையில் கோவிட் தடுப்பு மருந்தேற்றலின் 2வது கட்டம் அமுலாகிறது. கூடுதலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்ட மேல் மாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. அடுத்த தொகை தடுப்பூசிகள் கிடைத்ததன் பின்னர் சுற்றுலாத்துறை சார்ந்தோருக்கும் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி வழங்கப்படும்.
இதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்தார். இரு சாராருக்கும் இம்மாதத்திற்கு தடுப்பூசி ஏற்ற முடியும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறை சார்ந்த 20,000 பேரின் பெயர் பட்டியல் சுகாதார அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 1700க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு விரைவில் தடுப்பூசி ஏற்றப்படும் என்று அமைச்சர் கூறினார். அவர் நேற்று சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் பெற்ற கலந்துரையாடலில் தகவல் அறிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சின்ன முகத்துவாரம் நெசவு பயிற்சி நிலைய கட்டடத்தினை இடம் மாற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கட்டடம் நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் கவனிப்பாரற்று இருக்கிறது. இதில் இரவு நேரங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகளும் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெசவு பயிற்சி நிலையத்தினை வேறொரு இடத்தில் இயங்க வைத்தால் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும். பயிற்சிகளையும் மீள ஆரம்பிக்கலாம் என்பது மக்களின் கோரிக்கை. இதனை கிழக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியன்மாரில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக நேற்று குறைந்தபட்சம் 38 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். இங்கு ராணுவம் ஆட்சியினை கைப்பற்றிய நாள் தொடக்கம் இதுவரை ஆக கூடுதலான மரணங்கள் நிகழ்ந்த நாள் இதுவாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் மீது ராணுவம் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கிறது. மியன்மாரில் பிப்ரவரி 1 தொடக்கம் சிவில் ஒத்துழையாமை இயக்கத்துடன் பெரும் ஆர்ப்பாட்டங்களும் நிகழ்கின்றன. பலஸ்தீன ஆட்புலங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படும் போர் குற்றங்கள் பற்றி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம், காசா ஆகியவற்றினை உள்ளடக்கும் வகையில் விசாரணை நடத்தப்படும் என்று நீதிமன்றத்தின் பிரதம வழக்குரைஞர் ஃபாத்தோ பென்சூடா தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்புலங்கள் மீது குற்றவியல் நியாயாதிக்கத்தினை பிரயோகிக்க முடியும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது. தாம் அரசியலில் இருந்து விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கூறியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடைக்கால பொது செயலாளராக கடமையாற்றும் சசிகலா நேற்று 2 பக்க அறிக்கையின் மூலம் தமது தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார். எனினும் அரசியலில் இருந்து விலகுவதற்கான காரணத்தினை அவர் அறிவிக்கவில்லை. ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து மாநில சட்டசபை தேர்தலில் திமுகவினை தோற்கடிக்க வேண்டும் என்று சசிகலா கேட்டுள்ளார். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1 முதல் 15 வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. வடமேல் மாகாணத்தில் குடியிருப்பு வசதிகள் இல்லாத குடும்பங்களுக்காக வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட உள்ளன. இதற்காக 1610 வீடுகளை நிர்மாணிக்க தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. வீடுகளை அமைப்பதற்காக ஒவ்வொரு பயனாளி குடும்பத்திற்கும் 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு நன்கொடையாளர்களின் உதவியையும் கோரியுள்ளதாக அதிகார சபை அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1 முதல் 15 வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. விளையாட்டுச் செய்திகள்.
இலங்கை அணியின் மேற்கிந்திய சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டி தற்போது கோலேஜ் மைதானத்தில் இடம்பெறுகிறது. இதில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 131 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேற்கிந்திய வீரர்கள் சற்று முன்னர் 5 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சுற்றுலாத்துறையினை ஊக்குவித்து விமான பயணங்களை ஆரம்பிக்க இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் வரவேற்றிருக்கிறது. இலங்கைக்கான விமான சேவைகளின் எண்ணிக்கையினை அதிகரிப்பது பற்றி பரிசீலிப்பதாக இந்நிறுவனத்தின் இலங்கைக்கான முகாமையாளர் சுரேஷ் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் 2021 ஆண்டின் முக்கியமான 5 நட்சத்திர விமான சேவை நிறுவனம் என்று சமீபத்தில் தரப்படுத்தப்பட்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. COVID-19 பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் கடந்த ஆண்டு கூடுதலான அளவு கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி செய்யப்பட்ட கருவாவின் அளவு 18,722 தொன்களாகும். இதன் மூலம் 38 பில்லியன் ரூபாவிற்கு மேலான விற்பனை பொருள்வு பதிவாகியிருக்கிறது என்று கருவா பயிற்சி கல்வி கூடத்தின் தலைவர் சரத் டி சில்வா தெரிவித்துள்ளார். வாசனை திரவிய ஏற்றுமதியில் கருவாவின் பங்களிப்பு 62% தாண்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று சீரான காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதிகாலை நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் நிலத்தில் உறைபனி படியக்கூடிய சாத்தியமும் உள்ளது என்று திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய, சபரகமுவ, ஊவா, மேல் மாகாணங்களில் காலை நேரத்தில் பனிமூட்டமான காலநிலை நிலவலாம். அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்காக புதிய சேவை பிரமாணம். கொழும்பு மாநகரில் வாகன நெரிசலை தடுக்கும் நோக்கத்துடன் புதிய ரயில் பாதைகள். கோவிட் தொற்றி உயிரிழப்போரின் பிரேதங்களை அடக்கம் செய்வது தொடர்பான வழிகாட்டல்கள் வெளியீடு. மேலும் 417 பேர் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைவு. இந்திய விமானப்படை தளபதி இலங்கை பிரதமருடன் சந்திப்பு. தாம் அரசியலில் இருந்து விலகுவதாக அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் சசிகலா அறிவிப்பு. இலங்கை மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி ஆன்டிகுவாவில். இத்துடன் இன்றைய காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.